இடி உழுவா ஒரு பொண்ணு பார்க்க சொன்னா ஆம்பளை குரல் உள்ள பொண்ணைய பார்க்க கூட்டு போனேன். உன்னால முடிஞ்சா நீ பொண்ணு பார்த்து தந்திருக்கணும், முடியலைன்னா முடியலைன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு கமிஷன் ரூபா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு என்ன இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவியா? உடு 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 நெட்டவலி அடிக்காத உடு உடு உடம்மா. இடி உழுவாளுல பார்த்துட்டு இருக்கீங்களா? பிடிங்களாமட்டி கொன்னு கொன்னு போடுவா போல இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டும் நான் கொல்லதான் போறேன். ஏன் உடு நெட்டவலி உடு உடு கொண்டு போடாதம்மா உடு. விடுங்கக்கா, நான் இவளை நீ கொல்லாம நான் விட மாட்டேன், விடுங்கக்கா. சரி நெட்டவலி உடு உடு அடிக்காத போட்டு. அவளுக்கு தெரியாம ஏதோ கூட்டுட்டு போயிருப்பாளா இருக்கும், தெரிஞ்ச உடனே இப்படி கூட்டுட்டு போவாளாம்மா. உடு, கோவப்படாத, குழந்தை வேற உண்டாயிருக்க, இப்படி நீ கோவப்பட்டானே எப்படிம்மா? உமாக்கா சொன்ன மாதிரி நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிடுவோம். ஆமா நெட்டவலி அவளுக்கு தெரியாதா இருக்கும், தெரிஞ்சா உன்னை அப்படி கூட்டிட்டு போவாளா? சரி உடு. ஆமாக்கா எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. சரி ஒரு நல்லது நடக்கட்டும் நம்ம கூட்டிட்டு போனது பாத்தீங்களா என்ன மதிப்பிட்டு அடிக்க. நான் அடிக்கேன், உன்னை கொல்லாம விட்டதே முதல் தப்பு. தூங்கி நீ சொன்னேன்னு சொல்லி நானும் வந்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? உன்னை ஆத்திரம் தீரவே மாட்டுக்குது. உன்ன தெரியாம கூட்டு போன, தெரியாம கூட்டு போன, போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? கழுத்தை நெரிச்சு கொண்டு போடாதம்மா நீ உடு. ஐயோ பெரிய வேலை போச்சு உங்களோடி. வா நெட்டவழி அம்மா, எனக்கு இப்படி இழுக்கவும் முடியலையே. ஏக்கா பாருங்கக்கா, இந்த சம்பந்த காரியத்துல எல்லாம் இப்படி பண்ணலாமாக்கா? சொல்லுங்கக்கா, நான் நம்பி தானக்கா அவங்க கூட போனேன். எதுனாலும் என்கிட்ட சொல்லி கூட்டிட்டு போலாம்லக்கா. ஏக்கா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யும், நான் அது இல்லைன்னு சொல்லலை. அப்போ எதுனாலும் என்கிட்ட சொல்லி கூட்டிட்டு போலாமாக்கா? எம்மா சொல்லி கூட்டிட்டு போனா எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சாதான் நான் சொல்லி கூட்டிட்டு போக முடியும். பொய் சொல்லாத தூங்கி, பொய் சொல்லாத. அங்கே வச்சு அந்த பொண்ணுக்கு அப்பா இவள்கிட்ட கேட்காரு, எல்லாம் சொல்லிட்டியா என்னான்னு கேட்டதுக்கு எல்லாம் சொல்லியாச்சுன்னு சொல்லிட்டு என்ன அந்த பொண்ணுகிட்ட பேச விடலாக்கா? ஒரு வார்த்தை பேசக்குள்ள இங்கே வா, பேசினது போதும்ல, இங்கே வா வான்னு கூப்பிட்டு இருந்தா. எனக்கு இப்போ தான் அதோட இதெல்லாம் புரியுது. இவளுக்கு எல்லாம் தெரியுங்கா, இவ சரியான கள்ளி. தெரிஞ்சுதான் என்ன கூட்டிட்டு போயிருக்கா. தெரிஞ்சு எப்படி கூட்டு போவாளா நெட்டவலி? நீயே சொல்லு, தெரிஞ்சு எப்படி கூட்டு போவாளா? நீ நம்ம நல்லா பழகின பிள்ளை, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் கழிக்கணும்னா அவ்வளோ ஆசையில சொல்லி கூட்டு போயிருக்கா. அதை தப்பா எடுத்துக்காத. அது மட்டும் இல்லைக்கா, அந்த பொண்ணு வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்கக்கா? மிச்சருக்கும் காப்பிக்கும் அளந்தது போல் அதை காப்பியே கொண்டுட்டு வா, மிச்சரை கொண்டுட்டு வா, சாயங்காலம் இட்லி கேசரி உண்டா வேற இதில் என்ன நினைப்பாங்க? மிக்கத பேர் சரியான அளப்புற திண்ணி பண்ணிட்டாராம். இது கூட போய் நான் போய் போனேன் பத்தியா பொண்ணு பார்க்க போறேன்னு என்ன சிறப்பால அடிக்கணும். ரொம்ப பேசிட்டு இருக்க நெட்டவள்ளி. நானும் சரி போனா போட்டுன்னு கேட்டுட்டே இருந்தா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க பாத்துக்கோ. எதுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவு இருக்கு அளப்புற, அது உனக்கு இல்ல அளப்புற. தாமரக்கா அவங்க அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் தானக்கா நான் எல்லாட்டையும் சொல்லி வச்சேன். இது எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து இதுக்கா சம்மந்தங்க்கா. சரி இப்போ பேசி முடிச்சு வைப்போமே, கல்யாணம் கழியட்டுமே, நான் சந்தோஷத்துல தாங்க நான் கூப்பிட்டு போனேன். அதுக்கு அவள் எனக்கு என்ன பேரெல்லாம் வைக்க பாருங்கக்கா, இன்னும் ஒட்டி அடிச்சுட்டாக்கா. எனக்கு வீட்டில் போய் என்ன போட்டால் கூட சரியாகாது போல இருக்குக்கா. தாமரக்கா காலையில் தான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நீங்களும் இருக்கீங்களே பாருங்கள், என் ஃப்ரெண்டு பாருங்கள் சொல்லி ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்கடையில் நல்ல சம்மந்தம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீ பொண்ணும் பார்க்க போகிறேன், நீங்கள்லாம் எதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்தேங்க்கா. இனி நான் அந்த மனுஷன் முகத்தில் போய் எப்படிக்கா முழிக்க முடியும்? சிரிக்கலாக்கா செய்வார். இப்பவும் அந்த பொண்ணுக்கு என்ன குறைக்கா சொல்லுங்க? பல்லு தள்ளி இருக்கு லேசா. அது ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பல்லு ஆஸ்பத்திரி இருக்கு. போனோன்னா எல்லா முகத்தையே இப்போ மாற்றி விட்டுருவாங்க. வெள்ளையா உள்ளவங்கள கருப்பாக்குவாங்க, கருப்பா உள்ளவங்கள வெள்ளையாக்குவாங்க. பல்லு தானக்கா, அதை சரி பண்ணலாம்லக்கா. ஆமாம் ஆமாம் நெட்டவலி, ஆமாம் எல்லாம் இப்போ மாற்றிடலாம். மாற்றாத ஒன்றும் முடியாது. அன்னைக்கு செல்லை பார்க்க ஒரு வழுக்க மண்டைய மாதிரி இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்தளவுக்கு முடி வச்சுருக்காங்க. நல்ல சின்ன பையன் மாதிரி ஆயிடுதானே. அந்த மாதிரி இப்போ எல்லாம் இருக்கலாம் நெட்டவலி. என்னத்த ஓமா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு? ஆமா நீ அவ கூட சேர்ந்துட்டு மிச்சரு திங்க கீழே இருந்தவா தானே, நல்ல ஓமா போடுவ நீ. இக்கா நான் பல்லுக்கு ஒன்றுமே சொல்லலாக்கா. அப்படி பார்த்தா எனக்கும் 2 பல்லு முன்னாடி தள்ளிட்டு தான் இருந்து, அதெல்லாம் நான் ஹாஸ்பத்திரி போய் எல்லாம் சரி பண்ணிட்டேன்னு வைங்களாம். பல்லை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை, அதை சரி பண்ணிடலாங்க்கா. குரலை பாருங்கக்கா, ஆம்பளை குரல் மாதிரி இருக்கா, அதுவும் பயங்கரமாக இருக்குக்கா குரல்.
சப்போஸ் எங்கள் அண்ணனுக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் கழிச்சிட்டுன்னு வைங்களா, எங்கள் அண்ணே தண்ணி ஏதாவது கொண்டுட்டு வாமா கவிதான்னு சொல்லுவா. இந்தாங்க தண்ணி அப்படின்னு கொண்டு சொல்லுமா அவனே அலறிடிச்சு ஓட்டிடுவான். இது என்னம்மா குரல் இப்படி இருக்குன்னு. ஆமா நீ சொல்லதும் சரிதான். எதுவுமே நமக்கு பிடிக்கணும்ல, பிடிச்சாதான் சம்மந்தக்காரி இல்லாமா நமக்கு பிடிச்சாதான் அதில் இறங்க முடியும். பிடிக்காம கொண்டு தள்ள முடியுமா? ஏக்கா எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. அந்த பொண்ணு பாட்டு படிச்சு பார்த்தீங்களா? அப்போ அவங்க அம்மா வந்து சரிம்மா நீ பாடினதெல்லாம் போதும் குரல் கெட்டிருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களாக்கா. எனக்கு சிரிப்பா அடக்க முடியலக்கா. ஏற்கனவே குரல் ரொம்ப கெட்டி போய் தான் இருக்கு, இன்னும் அதில் கெட்ட என்ன இருக்கு? ஐயோ எனக்கு அங்கே சிரிப்பு அடக்கவே முடியல. நெட்டவழி ஏதாவது ஏசி போடுவான்னு சொல்லிக்கிட்டு வாய மூடிட்டு வந்துட்டேன். எனக்கு அதான் ஐயோ எனக்கு அதை நினச்சி இப்போ உங்களுக்கு சண்டை போட்டிருக்கல கூட எனக்கு மண்டையில் அந்த சீனு தான் ஓடுது. சிரிப்பா வருது. அதில் கெட்டதுக்கு என்னத்த இருக்கு? இது என்ன சித்ரா குரலும் ஜானகி குரலுமா பாடி கெட்டதுன்னு சொல்லதுக்கு? அது யாருமே கெட்டி தானம்மா இருக்கு. அதில் கெட்டதுக்கு என்னத்த இருக்குன்னு சொல்லு. அவங்க அம்மா கவிதா பாடினது போதும், இனி கெட்டிடாம தொண்டை கெட்டிடாமேன்னு. ஆமாக்கா ஏக்கா சத்தியமா இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சே பார்க்கலக்கா. ஐயோ எனக்கு சிரிப்பு தாங்க முடியலக்கா. தூங்கி உனக்கு சிரிப்பு வரும். சிரிப்பு உனக்கு நல்லா வரும். பாவம் அங்கே போய் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு மிச்சரை கொண்டா, காப்பியை கொண்டா, அதான் இதில் சாயங்காலம் இட்லியை கொண்டா, கேசரியை கொண்டா வேற. இதெல்லாம் பாவம் பார்த்துக்கோ. எதுவுமே நம்ம தெரியாமல் என்னைக்கு எங்கேயுமே பொண்ணு பார்க்க போகக்கூடாது. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டே ஒன்றை வச்சு இந்த பாடத்தை. ஏக்கா எங்கள் சொந்தத்தில் ஒரு பிள்ளை சொல்லிச்சுக்கா. ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையனும் தான் இருக்குது. பொண்ணு படிச்சிருக்கு, பிஏ படிச்சிருக்கு. நகை நட்டுலாம் நல்லா கொடுப்பாங்க, வீடெல்லாம் கொடுப்பாங்க, காரு கொடுப்பாங்க. 50 பவுன் அந்த ஆள் சொல்லுவார். 80 பவுன் நகை போடுவார். அதையெல்லாம் சொன்னோன்னா அப்போ சரி அப்போ நமக்கு இங்கே கிட்டையும் ஆச்சுலாக்கா. அதான் நான் நினச்சி அவளை கூட்டிகிட்டு போனேன். மற்றபடி எனக்கு எந்த விவரமும் தெரியாதுக்கா. அங்கே போய் பார்த்தோன்னா இப்படி ஆகிப்போச்சு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பார்ப்போம். ஒன்றும் தெரியாமல் விவரம் ஒன்றும் தெரியாமல் தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லு பார்ப்போம். பொய் பேசாத தூங்கி, பொய் பேசாத. உங்களோட இவ்வளோ வருஷமாக நான் பழகுவேன். எப்படி நீ என்ன ஆகாத எல்லாம் எனக்கு தெரியும். பொய் சொல்லிட்டு தெரியாத. இனி இந்த எனக்கு பண்ணது போட்டு இன்னும் யாருக்கும் இப்படி பண்ணாத. எந்த விவரமும் உனக்கு தெரிஞ்ச விவரத்தை பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ எல்லாம் சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ. அதான் என்றைக்குமே நல்ல பழக்கம், நிலைக்கும். இதெல்லாம் நிலைக்காது. எம்மா எனக்கு தெரியாது. ஆமாம் நீ அந்த ரொம்ப தான் சீன் போட்டு கிடக்காத. அவன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கன்னு கிடந்து தள்ளாடிக்கிட்டு வராங்க நாட்டில். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா இருக்கிற அந்த பையனு 40 வயசு ஆக போகுது. 29 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சது. இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காரை போய் நான் சொல்லுவேன் இந்த சம்பந்தத்தை.